விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மம்சாபுரத்தில் வீட்டின் சாவி தொலைந்ததால் மதுபோதையில் புகைக்கூண்டு வழியாக வீட்டுக்குள் செல்ல முயன்ற பிரபாகரன் என்பவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரபாகரன் மதுபோதைக்கு அடிமையானதால் கடந்த சில மாதங்களாக வேலைக்கு செல்லாமல் இருந்துள்ளார். இதனால் அவரது மனைவி வரலட்சுமி தனது மகள் ஆதன்யாவுடன் தந்தை வீட்டுக்கு சென்றுள்ளார். சம்பவம் நடந்த அன்று இரவு மாமனார் வீட்டுக்கு சென்ற பிரபாகரன் தனது மனைவியை சமாதானம் செய்ய முயன்றுள்ளார். மறுநாள் காலை வந்து தன்னை அழைத்து செல்லுமாறு வரலட்சுமி கூறியதால் பிரபாகரன் தனது வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் சாவி தொலைந்து விட்டதால் மதுபோதையில் மாடியில் இருந்த புகைக்கூண்டின் வழியாக வீட்டுக்குள் நுழைய முயன்றுள்ளார். புகைக்கூண்டின் மேற்பகுதி அகலமாகவும் உள்பகுதி குறுகலாகவும் இருந்ததால் அவர் பாதியிலேயே சிக்கிக் கொண்டார். இதனால் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார். மறுநாள் மதியம் கணவர் வராததால் வீட்டிற்கு சென்று பார்த்த வரலட்சுமி தண்ணீர் வாளியில் கிடந்த சாவியை எடுத்து வீட்டை திறந்துள்ளார். அப்போது புகைக்கூண்டில் பிரபாகரன் சடலமாக தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தகவல் அறிந்த மீட்பு படையினர் விரைந்து வந்து புகைக்கூண்டை உடைத்து பிரபாகரனின் உடலை மீட்டுள்ளனர். பின்னர் காவல்துறையினரிடம் சடலம் ஒப்படைக்கப்பட்டது. வரலட்சுமியின் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுபோதையில் நிகழ்ந்த இந்த துயர சம்பவம் மம்சாபுரம் பகுதி மக்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது.